अस्मद्गुरुपरमगुरून्नितिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपतिकां श्रुतिम् ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அந்திம உபதேசத்தில் 5 வார்த்தைகளில் 4வது வார்த்தை. அதில் பிரபன்னன் சாஸ்திரியமாக வர்த்திக்கச்சே அனுஜா கைங்கரியங்களை 5 நியமித்தபடி பண்ணிட்டுருக்குச்சு. இங்கே இருக்கிறவாளை லோகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்களை அனுகூலர் பிரதிகூலர் அனுபயர்ன்ற பாகுபாட்டில் பிரித்து அனுகூலரோட எப்படி வர்த்திக்கணும் அப்படின்ற வரையில் பார்த்துருக்கோம். அனுகூலரை சந்தன குசுமாதிகள் போல அவளோட வர்த்திக்கணும். அப்படிப்பட்டவள் சந்தன குசுமாதிகள் போல இருக்கிறவா பாகவதர்கள்லாம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் நிலவு தென்றல் போலவும் அப்படின்றது நிலவு தென்றல் போல இருக்கக்கூடியவா ஆச்சாரியாள். அபிமத விஷயங்கள் போலவும் அப்படின்னா அபிமத விஷயங்கள் கொண்ட பிண்டு பொன்பொருள் இவைகள்லாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல உவந்து வர்த்திப்பன், ரொம்ப சந்தோஷத்தோடு உகந்து வர்த்திப்பன் அப்படின்னு சொன்னார். பிரதிகூலரை கண்டால் சர்ப்பாதிகளை கண்டார் போலே வெறுவி வர்த்திப்பான். பிரதிகூலரை பார்த்தாக்கா சர்ப்பாதிகளை போல வெறுவி வர்த்திப்பான். சர்ப்பாதிகளை கண்டுதான் எப்படி ஒதுங்கி வர்த்திப்பானோ பயந்து அது போல வர்த்திப்பான்னு சொல்கிறார். பிரதிகூலர்னா பகவத்கீட்டுக்கள். பகவானுடைய பெருமையை தாறுமாற அறிஞ்சுண்டு அந்த பெருமையே அவளுக்கு பொறுக்க முடியாதபடியும் இப்படியெல்லாம் இருந்து பகவானை தேசிப்பவர்கள். பகவானை தேசிப்பவர்கள் பாகவதாலையும் தேசிக்கக்கூடியவர்கள். அவளை கண்டால் பிரதிகூலரை கண்டால் சர்ப்பாதிகளை கண்டார் போலே. சர்ப்பாதிகளை பார்த்தா சர்ப்பம் அப்படின்னு சொல்கிறது உபலக்ஷணம், அதாவது துஷ்ட ஜந்துக்களாக இருக்கக்கூடிய மிருகாதிகள்லாம் இருக்கு. புலி, சிங்கம், யானை, கரடி இத்தியாதிகள்லாம் இருக்குது. யானை நல்லபடியாகவும் இருக்கும், மதம் பிடிச்ச யானைன்னா வந்துடுவார் அப்படி வச்சு. அதை போல வெறுவின்னா பயந்து ஒதுங்கி வர்த்திக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த இதெல்லாம் நமக்கு ஹானியை விளைவிக்கும். சர்ப்பம் தீண்டித்துன்னா விஷமேறி நமக்கு பிராணஹானி வந்துடும். புலிகரடியெல்லாம் நம்ம அடித்து போட்டு தனக்கு இரையாக்கிடும். இப்படி பல விதத்தில் ஒவ்வொன்றும் அந்த மாதிரிலாம் நமக்கு ஹானியை விளைவிக்கும். ரொம்ப குறைச்சலை ஏற்படுத்தி நம்ம உயிருக்கு ஆபத்து விளைவிக்குமானதுனால அதனிடத்துலேருந்து பயந்து ஓடி ஒளிந்து வர்த்திப்பான். அதாவது அதனிடந்தேருந்து அதனுடைய தாக்கம் வராதபடியான இடத்துக்கு பயந்துண்டு முதல்ல அந்த இடத்துக்கு ஓடி தன்னை காப்பாற்றி கொள்ளும். அதை போல தான் இந்த பகவத் விட்டுக்கள் என்னன்னா, அவளையே இந்த மாதிரி சர்ப்பாதிகளை போல நினைக்கணுமா அப்படின்னு சொன்னால் ஆமாம். அவள் என்ன பண்ணுவான்னா, நம்முடைய பகவத் சிந்தனம் இருக்குதே, சர்ப்பாதிகள்லாம் கடிச்சதுன்னா நம்ம உடல் போய்டும், ஆத்மாவுக்கு ஒன்றும் ஹானி கிடையாது. ஆனால் இவாள்லாம் நம்மோட சேர்ந்தாள்னா என்ன ஆகும், நம்முடைய புத்தியை கெடுப்பர்கள். புத்தியை கெடுத்து தன்னை போலே
நம்மையும் ஆஸ்திகத்திலேருந்து நாஸ்திகன் ஆக்கி எம்பெருமானிடத்துலேருந்து ரொம்ப 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 விலகி நிற்கும்படியாக எம்பெருமான் திருவுள்ளத்துக்கும் ரொம்ப தூரத்தில் போகிற மாதிரி அவர்கள் தங்களுடைய செயல்களால் நம்ம இது பண்ணிடுவார். அதனால் இந்த சர்ப்பாதிகள் தீண்டித்துன்னா, பாம்புலாம் கடிச்சதுன்னா நமக்கு விஷம் வந்து உயிருக்கு ஹானி. மற்ற ஜந்துக்கள்லாம் நம்ம உடலை குத்தி கொதறித்துன்னா உடலுக்கு ஹானி. இப்படிலாம் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இவா என்ன பண்ணுவா, நமக்கு உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானேந்தே நம்ம பிரிச்சுடுவார்கள். உயிர் பிரிஞ்சால் என்ன அர்த்தம்? உடலற்ற உயிர் மாதிரி உடலற்றதாக தான் இருக்கும். இதுதான் உயிரற்றதாக இருக்கும் இந்த உடல். அப்படி இந்த உடலுக்கு ஒரு பெருமையே இருக்காது. அது தன்னுடைய சுபாவத்தெல்லாம் இழந்து மிருத்த சரீரமாகவோ இல்லை ஊனமுற்ற சரீரமாகவோ ஆகி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆகிடும். அதை போல் இவர்கள்லாம் பண்ணுவார்கள். நம்ம எம்பெருமானை விட்டு பிரிப்பர்கள். நமக்கு உயிராக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்துலேருந்து பிரிப்பர்கள். அதனால் சர்ப்பாதிகளை கண்டா போல், சர்ப்பாதிகளை கண்டா எப்படி பயந்து வர்த்திப்பானோ அதை போல வர்த்திக்க வேண்டும். ஏன்னா அவளுடைய குதர்க்கங்கள்னாலே ஐதுகவாதங்கள்னாலே அவர்கள் எம்பெருமானை இல்லைன்னு சொல்லுவார்கள். அந்த வாதங்கள்லாம் நமக்கு மேலெழுந்த வாரியாக உண்மை போல தோணும். அவருடைய வஞ்சக வலையில் நாம் விழுந்துடுவோம். வஞ்சக வலையில் விழுந்துட்டோன்னா நம்மால் திருப்பி எழுந்து கொள்ளவே முடியாது. அதனால் நாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவள் கிட்டவே போகக்கூடாது, தூர வர்த்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். வர்த்திப்பான் பிரதிகூலரை கண்டால் சர்ப்பாதிகளை கண்டார் போலே வெறி வர்த்திப்பான். அதுக்கு அடுத்தது அனுபயரை கண்டால் காட்டலோஷாதிகளை கண்டார் போலே திரணவத்கரித்திருப்பான். அனுபயர்ன்றது யாரு? அவர்கள் தாங்கள் பிழைப்பு உண்டு, தாங்கள் பிழைப்பு உண்டுன்னு பண்ணுறவா. உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலம் அப்படின்னு சொன்னாரே, அந்த மாதிரி அவள் கூழுக்கும் கூரைக்கும் இருப்பிடத்துக்கும் சம்பாதிக்கிறதுக்காக அதிலேயே உழந்து இருப்பார். அவள் பகவானை சிந்திக்கவும் மாட்டா, பகவானை தூஷிக்கவும் மாட்டான். அப்படி இருக்கக்கூடியவா. அப்போ அவளை நாம் என்ன பண்ணணும்னா, அனுபயரை கண்டால் காஷ்டலோஷ்டாதிகளைப் போலே. காஷ்டம்னா கட்டை, காட்டைன்னா கட்டை, லோஷ்டம்னா மண்கட்டி. இவைகளை போல் ஏதோ ஒரு குச்சி இருக்குது, அதை பார்த்து நம்ம பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். அதே மாதிரி சந்தனக்கட்டையை போல் அதை எடுத்து அரைச்சி உடம்புல பூசிக்குமா? அதுவும் மாட்டோம். லோஷ்டம் மண்ணாங்கட்டி இருக்குது, அதை நாம் என்ன பண்ணுவோம்? நாம் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அதே தங்கக்கட்டி வெள்ளிக்கட்டி இது யார்த்தோ தெரியல இதை. ஆனால் இது இங்கே கிடக்கிறது நமக்காக தான் பெருமாள் இந்த இடத்துல விட்டுருக்கானோனுமோ. நாம் இதுக்கு முன்ன போனவாள்லாம் அதை பார்க்கல, அதனால் அவளுக்காக இல்லை, நாம் தான் முதல்ல பார்த்தோம், நம்ம தான் முதல்ல பெருமாள் பார்க்க வச்சான். அதனால் இது நமக்கு தான் அப்படின்னு பெருமாள் சங்கல்பிச்சிருக்கானோ அப்படின்னு அதை தங்க கட்டி வெள்ளி கட்டிலாம் நினைக்க தோணும். அப்புறம் எடுக்கவும் தோணும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் இது அப்படியா? மண்கட்டிலாம் இருந்தால் ரோடேற மண்கட்டி இருக்குது, யாருன்னா அதை சிந்தனை பண்ணுவோன்னு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். காலுக்கு அடியில் பட்டுதுன்னா மெதிச்சுட்டு போயிட்டே இருப்போம். படாது தானே நாம் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அதனால் அதை ஒன்றும் கொண்டாடவும் மாட்டோம், அதனிடத்துலேருந்து பயப்படவும் மாட்டோம். ஆன மாதிரி அனுபயரை கண்டால் அப்படி பண்ண வேணும்.
அது மாத்திரம் இல்லை, அனுபயரை கண்டால் காஷ்டலோஷ்டாதிகளை கண்டால் போல் திருணவத்கரித்து இருக்கும், திருணவத்கரித்து வர்த்திப்பான் அப்படின்னு. திருணவத்கரித்துன்னா புல்லுலாம் இருக்குது, அதெல்லாம் பொருட்படுத்தாத நம்ம போயின்ட்டுருக்கோம். அந்த மாதிரி திருணவத்கரித்துன்னா பொருட்படுத்தாமல் போகிறா என்ன சாய்க்கிறேன். இப்போ அவளை கண்டா பயப்படணும், ஒதுங்கி போகணும்னு சொன்னார். இவாளை கண்டா திருணவத்கரித்து, அதாவது அவளை பொருட்படுத்தாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இதில் என்னென்ன, இப்போ இவாளை சரி நாம் அந்த மாதிரி பொருட்படுத்தாமல் தான் போகிறோம். ஆனால் அவன் எப்பேற்பட்டா சாமி பகவத் தேஷி இல்லை, ஆனால் பகவானிடத்தில் பக்தி கொண்டவனும் இல்லை. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், பக்கத்து வீட்டில் இருக்கான், இல்லை இந்த வீட்டு வழியாக போகிறான், அவன் கொஞ்சம் வசதி உள்ளவா வச்சுப்போம், உதாரணத்துக்கு வசதி உள்ளவனாக இருக்கான். அதனால் நம்முடைய சமய சந்தர்ப்பத்தை புரிஞ்சுண்டு நான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டோமா அப்படின்னு ஏதோ கேட்குறான். நாம் எங்கேயோ அவசரமாக போகணும், அவன் காரில் போகிறான், நான் கூட அங்கே தான் போகிறேன், உங்களை கொண்டு விட்றேன் அப்படின்னு சொல்கிறது. இல்லை எதனா உங்களுக்கு ஃபங்க்ஷன் போல் இருக்கு, நீங்கள் திட்டமாக இருக்குங்களே, எதனா ஹெல்ப் போகணுன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் மாதிரி நம்ம இடத்துல எதனா அனுகூலம் பண்ணுறவங்களும் இருப்பான். சில பேர் என்ன பண்ணுவான், அது அவள் பாட்டுக்கு ஏதோ இருக்கா, நாம் பாட்டுக்கு ஏதோ இருக்குன்னு நம்ம விசாரிக்கவும் மாட்டான். சில பேர் என்ன பண்ணுவான், விசாரித்து உதவிக்கரன் நீட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். இதில் ஏன்னா அவன் அனுபயம், நம்ம பண்ணுறக்கூடிய பூஜை புனஸ்காராதிகள்லாம் இருக்கே, அதெல்லாம் பார்த்து அவன் ஒன்றும் கொண்டாட மாட்டான், அதே சமயத்தில் அதை தூஷிக்கவும் மாட்டான். அதனால் அவன் என்ன பண்ணுவான், சாதாரண மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்ணுறான்னு சொல்கிறோமே, அந்த ரீதியில் நமக்கு உதவிக்காரன் நீட்டுவன். ஒருத்தன் நீட்டாவது இருப்பான். அதனால் இப்போ என்னன்னா, அப்படி உதவிக்காரன் நம்மோட கூட அதாவது மனுஷாள் உதவி பண்ணுற ரீதியில் அவன் நமக்கு அனுகூலம் பண்ணான்னா அவனிடத்துல நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல திருணவத்கரித்து இருந்துடணும். ஆனால் அவன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு மனுஷ சுபாவத்தினால நமக்கு உதவிக்கரன் நீட்டினான்னா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணான்னா, இவர்கள் அனுகூலிப்பார்களாகில், இவ நமக்கு அனுகூலம் பண்ணுவாளா இருந்தால், இவர்களுக்கு ஞானத்தை உண்டாக்கவும், இவர்களுக்கு ஞானத்தை உண்டு பண்ணணும். ஞானத்தை உண்டு பண்ணணும்னா என்ன, இவாளுக்கு இந்த ஞானம் இல்லை, பகவத் ஞானம் இல்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்படியா, சரி அவன் நமக்கு உதவிக்காரன் நீட்டுச்சு, அப்புறம் அவனோட கூட நாம் இப்போ சகஜமாக பேசுவோம். பேசினா இந்த மாதிரி பகவத் பிரபாவத்தை அதெல்லாம் மொள்ள சொல்லி அவனுக்கு பகவத் விஷயக்க ஞானத்தை உண்டு பண்ணணும். ஏன்னா ஆஸ்திகனாக இருக்கக்கூடிய நம்மோட பழகக்கூடிய தன்மையாளனாக இருக்கான். அவன் பொதுவாக அவன் ஆஸ்திகனும் இல்லை நாஸ்திகனும் இல்லை. ஆனால் அவனை போல இல்லாத ஆஸ்திகனாக இருக்கக்கூடிய நம்மோட அவன் கலந்து பழகிறதுக்கு ரெடியாக சித்தமாக இருந்து கலந்து பழகிறதுனால நாம் அவனை என்ன பண்ணணும், நமக்கு எப்படி பகவத் ஞானம் இருக்குதோ, பகவத் விஷய ஞானம் இருக்குதோ அதே மாதிரி அவனுக்கும் உண்டாக்க வேணும். இவர்கள் அனுகூலிப்பார்களாகில், இவர்களுக்கு ஞானத்தை உண்டாக்கவும் பாகவத் ஆச்சாரியனுடைய பெருமையெல்லாம் சொல்லி அவனுக்கு அந்த ஞானத்தை உண்டாக்கணும்.
இவர்கள் அனுகூலியார்களாகில். ஆனால் அவள் வந்து சில பேர் என்ன பண்ணுவான், அவள் ஏதோ பண்ணுறா, அவளுடைய ட்ரெடிஷன் படிக்கி, அவளுடைய வழக்கப்படிக்கு, குடும்ப வழக்கப்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் கேட்டுக்க மாட்டான். அதே முன்னே இருக்கவன் அனுகூலிக்கிறவன் என்ன பண்ணுவான், உங்கள் ஆற்றுல ஏதோ ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறதே, எங்கள் ஆற்றுல பூசணிக்காயெல்லாம் காய்ச்சிருக்குது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ தான் எங்கள் ஆற்றுல கொலை தள்ளி பழம் பழுத்துருக்குது, பூசணிக்காய் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வாழைக்காய் எடுத்துக்கோங்களேன், வாழைத்தண்டு மரத்தை கொலை தள்ளின மரத்தை வெட்டிட்டதுனால வாழைத்தண்டும் இருக்குது, இலை கூட ஒரு 5-6 இருக்குது சொல்கிறேன், இப்படின்னு சொல்லி அவன் கொடுத்தான்னா அனுகூலம் பண்ணுறவன் நடத்தான். இல்லைன்னா அவன் பாட்டுக்கு போயின்ட்டுருக்கான், அவன் பாட்டுக்கு சில பேர் போயின்ட்டுருக்கான்னா அப்போ அனுகூலியார்கள். அவன் நம்மக்கிட்ட வரல, நம்மக்கிட்ட வராத வரையில் நமக்கு அவனை பற்றி தெரியாது. தெரியாதவன்கிட்ட வந்து நாம் ஞானத்தெல்லாம் உண்டு பண்ணக்கூடாது. ஏன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடாது. யார் வந்து கேட்பானோ அவனுக்கு தான் சொல்லலாமே தவிர கேட்காதவளுக்கு சொல்லக்கூடாது சாஸ்திரம். சொன்னால் அனர்த்தம்தான் விளையும். அதனாலே அவன் அனுகூலனாக இருந்தால் நம்மக்கிட்ட ஏதோ இது பண்ணால் உடனே நாம் அந்த ஃபங்க்ஷனை பற்றி சொல்கிறோம், என்ன நடந்ததுன்னு, அதனுடைய மகாத்மியத்தை பற்றி சொல்கிறோம், அதனுடைய பெருமையினால் நாம் பெறக்கூடிய பலனை பற்றி சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்லி அவனுக்கு ஞானத்தை உண்டாக்கலாம். இப்படி அனுகூலம் பண்ணாத போயிட்டான்னா இவர்கள் அனுகூலியார்களாகில் ஐயோ என்று இவர்கள் பக்கலிலே. ஐயோ பாவம், இவன் இப்படி இருக்கான், வம்பு தும்புக்கு போகாமல் தான் உண்டு தான் காரியம் உண்டுன்னு இருக்கான். ஆனால் பெருமாளை மாத்திரம் இவன் தெரிஞ்சுண்டு சரணாகதி பண்ணாத வாழ்நாள் வியர்த்தமாக போகிறதே. இதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் இவன் சரணாகதி பண்ணலைன்னா மறுபடியும் எப்போ வரும் இந்த பிறவி, இந்த மாதிரி பிறவி அப்படின்னு தெரியாதே அப்படின்னு இவனுக்காக அவன் என்ன பண்ணுவான், ஐயோ என்று இவர்கள் பக்கலிலே கிருபை பண்ணி இருக்கவும் அடுக்கும். கிருபை பண்ணி இருக்கும், அவள் இடத்துல கிருபை பண்ணி இருக்கிறதுக்கும் தகும். என்ன கிருபை, ஐயோ இவன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கானே, அதே இன்னொருத்தன் இருந்தான், அவன் வந்தான் நம்மோட, நாம் சொன்னோம், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டான், இவனா அப்படிப்பட்டவனா தெரியலையே, இவன் எப்படி அவனை நாம் தேசிக்கக்கூடாது. இவன் வந்து தெய்வம் கிடையாது, தேவாதி கிடையாது, இவன் என்ன இவன் திருப்பி திருப்பி சம்பாதிக்கிறதும் சாப்பிட்றதும் இப்படியே போயின்ட்டுருக்கான் அப்படின்னு அவனை தூஷிக்கக்கூடாது. அவனிடத்தில் ஐயோ இவன் எப்போ வந்து திருந்தி மனசெல்லாம் மாறி நல்வழியில் வரப்போகிறானோ அப்படின்னு யோசனை பண்ணணும். அதுதான் இங்கே சொல்கிறேன். இவர்கள் அனுகூலியார்களாகில் ஐயோ என்று இவர்கள் பக்கலிலே கிருபை பண்ணி இருக்கவும் அடுக்கும். இவளுடைய விஷயத்தில் கிருபை பண்ணி நாம் இருக்கணும். அப்படி கிருபை பண்ணி இருந்தோன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்மக்கிட்ட வருவான், ஏதோ விசாரிப்பான், அது பண்ணுவான், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகும். இதுதான் 4வது வாக்கியம். அனுகூலர் பிரதிகூலர் அனுபயர்னு நாம் பார்க்கணும். அப்படி பார்க்கச்சே அனுகூலாலே உயர்ச்சியாக நாம் பண்ணணும், பிரதிகூலாலேருந்து தூரம் ஒதுங்கிடணும், அனுபயர்லேருந்து அதான் அவள் வந்து சரணாகதியே மோட்ச சாதனம், மோட்சத்துக்கு போகிறதுக்கு சரணாகதின்றது நினைக்கணும். எப்பவும் நீங்கள் தான் ஏற்கனவே அதே மாதிரி இப்படி அனுகூலால் பிரதிகூலால் அனுபயர் விஷயத்தில் நாம் வந்து சந்தன குசுமாதிகள் அதிகள் போலவும், பிரதிகூலால் விஷயத்தில் பாம்பு கண்டா எப்படி ஒதுங்கி வர்த்திக்குமோ அது போலையும், அனுபயரை கண்டா புல்லை போலவும் அப்படி வர்த்திக்கணும். ஆனால் அந்த அனுபயரில் யாராவது நம்ம பக்கத்தில் கொஞ்சம் நம்ம இடத்துல மதிப்பு கொண்டு அவள் வந்து பேசி அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவளுக்கு நாம் பகவத் விஷய ஞானத்தை உண்டாக்கணும். இல்லைன்னா
ஐயோ இவன் பிறவி இப்படி வருத்தமாக போகிறதே, இவன் என்னைக்கு திருந்தி பெருமாளை அடைவானோ, பெருமாள் சங்கல்பம் நன்னா இருக்கணும் அவனுக்கு அப்படின்னு நம்ம அவனுக்கு அவனிடத்துல கிருபை பண்ணி இருக்கணும். அவனை வெறுக்காத நாம் என்ன பண்ணணும், இல்லை இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கெல்லாம் அவன் கூட வந்தான்னா நாம் உடனே அவனை திருத்துறதுக்கு ஒரு பிரகடனம் ஆகும். அதனால் அவனை வெறுக்கக்கூடாது. இன்றைக்கி வெறுத்துட்டோன்னா நாளைக்கு அவனை நமக்கு ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனசு வராது. அதனால் வெறுக்கக்கூடாது. இப்படி இந்த 4வது வார்த்தையை பாஷ்யக்காரர் சாட்சிய விஷயத்தில் நாம் அப்படியே அனுபவித்தோம். 5வது வார்த்தை அப்புறம் கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடோபாதி யதிவர்யான் பஜே ஸ்ரீரங்கபூருஷரதித்யீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.